இப்போ வந்து திடீர்னு சொன்னீங்கன்னா என்னமா பண்ண முடியும் நானு? சரி வைங்க, நான் பாத்துக்கிட்டேன், வைங்க. என்னாச்சு பே? ஒன்றும் இல்லட்டி. என்னன்னு முதல்ல சொல்லுங்க. என் பாப்பாக்குன்னு 1 மாசத்துல கல்யாணம் முடிக்கணுமா, எல்லா செலவையும் நான் தான் பார்க்கணும். எங்க அம்மா ஃபோன் அடிச்சு சொல்லுது. நமக்கே இங்க நிறைய செலவு இருக்கு. இதுல கல்யாண செலவுனா மண்டபம் பார்க்கணும், சாப்பாடுக்கு பார்க்கணும், ட்ரெஸ் எடுக்கணும், இல்ல சீர்வரிசை எப்படி பார்த்தாலும் 1 லட்ச ரூபாய்க்கு மேல வந்துடும். இப்ப நினைச்சாலே டென்ஷன் ஆகுது. இம்மா எனக்கு ஒரு ஐடியா. என்ன டீ? சீர்வரிசையை ஃப்ரீயா வாங்குறதுக்கு நான் வேணா வழி சொல்லட்டுமா? ஏன்டி நீ வேற காமெடி பண்ணிட்டு இருக்க? 1 லட்ச ரூபாய் சீர்வரிசை யாருடி ஃப்ரீயா கொடுப்பா? அப்படி நான் எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு ஆப்போசிட்ல உள்ள ஸ்ரீ காஞ்சிபுரம் பட்டு சென்டருக்கு தான் வந்திருக்கேன். இவங்க பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்க பழைய பட்டுப்புடவைக்கு காசு கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டு எங்க பாட்டி எங்க அம்மாவுக்கு கொடுத்து எங்க அம்மா எனக்கு கொடுத்த இந்த சேலையை தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி வெள்ளை கலர்ல வருது எல்லாம் வெள்ளி ஜரிகனும், சிகப்பு கலர்ல வருது எல்லாமே செம்பு ஜரிகன்னு சொன்னாங்க. எதுவுமே வரலன்னா அது எல்லாமே பிளாஸ்டிக் ஜரிகையா. அப்படி நான் கொண்டு வந்திருக்க இந்த சேரோட மதிப்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் வருதுன்னு சொன்னாங்க. வீட்டுல சும்மா இருக்கிற சரிக்கு இவ்வளவு மதிப்பு இருக்குன்னு இவ்வளவு நாள் தெரியாமே போச்சு. அப்புறம் என்னங்க, உங்ககிட்டயும் பழைய பட்டுப்புடவை எல்லாம் சும்மா கிடந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு பணமா வாங்கிட்டு போங்க. இவங்களுடைய ஷாப் பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில மட்டும் இல்லாம மதுரை, தூத்துக்குடி, தென்காசி, கேரளான்னு எல்லா இடத்துலயுமே இருக்கு. அப்புறம் மோர் டீடைல்ஸ்க்கு இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, இந்த ஐடியா செக் பண்ணிக்கோங்க.